लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேற்குயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலை மேய வாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2234வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே 9ஆம் 8ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியிலே 3வது பாசுரம் 783வது பெரிய திருமொழி பாசுரம். திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே இது 83வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவின்லோக திவாகரம் ரிஷிகோபி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கொண்டு இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை கனிவழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 783வது பெரிய திருமொழி பாசுரம். விடை 7 அன்று அடர்த்து வெகுண்டு விலங்கல் உற படை விலங்கல் உறப்படையால் ஆழி தட்ட பரமன் பரம் சோதி மடையார் நீளம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்றடியானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ. நல்ல நீலோத்பலங்கள் பூக்கள் பூத்து குழங்கக்கூடிய நீர்வளமுக்க வளமிக்க பகுதியான கண்ணபுரத்திலே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அடியவனான நான் வேறு ஒருவனுக்கு அடிமையாவேனோ ஆக மாட்டேன் என்று சொல்லுகிறார். விடை 7 அன்று அடர்த்து என்றால் நப்பிள்ளை பிராட்டிக்காக அவனுடைய தகப்பன் வைத்த வீர சுக்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு நப்பிண்ணையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் வளர்த்த 7 காளைகளை அடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வீர சுக்லம் வைக்க அதிலே அந்த 7 காளைகளை வென்று அடக்கி நப்பிண்ணை பிராட்டியை மணர்ந்த மணாளன். விலங்குகளை கொண்டு கடலிலே பாலம் அமைத்து ராவணாதிகளை கொன்றவன் ராமபிரானாக. ஜோதிக்கெல்லாம் ஜோதி பரம் ஜோதியானவன் பரமன் பரம பவித்திரமானவன் உலகிலே எல்லோருக்கும் மிகச் சிறந்தவன் எல்லோரினும் சிறந்தவனாக இருக்கக்கூடியவன் தெரிஞ்ச பரம் ஜோதி என்றால் ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடியவன். நீலோத்பல பூக்கள் வியாபரிக்கப்பெற்ற கயனிகளால் சூழப்பட்ட திருக்கண்ணபுரம் என்ற இந்த அருமையான திவ்ய தேசத்திற்கு உள்ள பெருமாளான கௌரிராஜனுக்கு அடிமையான நான் வேறு யாருக்காவது அடிமையாவேனோ வேறு ஒருவருக்கு அடிமையாவேனோ என்று கேட்கிற பாசனம். இங்கே விலங்கல் உற படையாழியால் தட்ட பரமன் என்று சொல்லுவதை பொதுவாக உரையாசிரியர்கள் ராமாயணத்தை விலங்குகளை வைத்து கடலில் பாலம் அமைத்தது சொன்னாலும் கூட வைணவ உரையாசிரியர்கள் இதை பாரத போரினுடைய 14ஆம் நாள் அபிமன்யு மரணமடைந்ததற்கு பின்னால் அபிமன்யுவை கொன்றவனே இன்று அடுத்த நாள் மாலைக்குள் நான் கொன்றே தீருவேன் இல்லாவிட்டால் தீ புகுதுவேன் என்று அர்ஜுனன் சபதம் செய்ய அபிமன்யுனுடைய வதத்திற்கு காரணமான துரியோதனன் தரப்பில் உள்ள ஜெயத்ரதன் அதை கேள்விப்பட்டு அஞ்சி நடுங்க துரியோதனன் அவனை கொண்டு போய் ஒரு மலை மீது அமர வைத்து ரகசியமாக பாதுகாத்து சூரியன் அஸ்தமனமாகும் வரை நீ வெளியிலே வர வேண்டாம், நீ கவலை கொள்ள வேண்டாம், நீ சூரிய அஸ்தமனம் வரைக்கும் உயிரோடு இருந்து விட்டால் அர்ஜுனன் உன்னை கொல்லாவிட்டால் அவன் மாண்டு போவான், இந்த போரினுடைய நிலையே மாறி போகும் என்று ஜெயத்ரதனை ஒழிச்சு வைக்க
போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே சூரியன் மறைந்து விட்டது என்ற தோற்றத்தை, மாய தோற்றத்தை தன்னுடைய ஆழிப்படையால், சூரியனே ஜோதி சுரூபம், அந்த ஜோதியையே மறைக்கும் கூட மற்றொரு பரம் ஜோதியாக இருக்கக்கூடிய தன் கையில் உள்ள ஆழிப்படையான ஆயுதத்தால் சூரியனை மறைக்க, ஒளிவெள்ளத்தோடு சேர இருளாய் போக, இருளை பார்த்தவுடனே மாலை வந்துவிட்டது, சூரியன் அஸ்தமித்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டு ஜெயத்ரதன் மலை குகையிலிருந்து வெளிப்பட, இதோ அர்ஜுனா, அதோ ஜெயத்ரதன், இதோ அவனுடைய தலையை கொய் என்று சொல்ல கண்ணன் ஆணையிட, அவனுடைய தலையை கொய்து அந்த தலையை அந்தரத்திலேயே பறக்க விட்டு அவனுடைய தந்தையின் வழியிலே சென்று விட்டு அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொன்று பழி தீர்த்து கொண்டான் என்பதை வைணவ ஆசிரியர்கள் இந்த விலங்குற படையில் ஆழி தட்ட பரமன் என்று ஆழி விலங்கலுற படையால் தட்ட பரமன் என்று சொல்வார்கள் பெரியோர்கள். ஆழி என்றால் சூரியனானவன், விலங்கலுரை என்றால் அஸ்தமனமானது போல பர்வதத்தில் சேர்ந்து விட்டானும்படி தன்னுடைய சக்கரப்படையினால் மறைத்து ஜெயத்ரதனுடைய உயிரை எடுப்பதற்கு காரணமாக இருந்து கண்ணபிரான் இருக்கக்கூடிய ஊர் இந்த ஊர். அவனே சௌரிராஜ பெருமாள், அவனே நல்ல நீரோத்பல பூக்கள் பூக்கக்கூடிய வயல்கள் நிறைந்த அந்த பகுதியினுடைய தலைவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட தலைவனை அன்றி அவனையே ஆசிரியித்து அவனே எனக்கு தெய்வம் என்று ஆனதற்கு பின்னால் வேறொருவனை நான் அடைவேனோ, வேறொருவனுக்கு நான் அடிமைப்படுவேனோ உரிமைப்படுவேனோ என்று கேட்கிறார் திருமங்கையாழ்வார். இந்த பாசுரத்திலே இருவகையாக கொள்வார்கள். இந்த பாசுரத்திலே விலங்குகளை கொண்டு பாலம் அமைத்து ராவணனை கொன்றதையும் அனுபவிப்பார்கள். தன்னுடைய கை ஆழியால் சூரியனை மறைத்து அஸ்தமனம் ஆனது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஜெயத்ரதன் வதத்தை பற்றி சொல்லுவார்கள் வைணவாசிரியர்கள். ஆக இரண்டு உரையுமே இங்கே பொருந்தக்கூடியதாக அனுபவிக்கக்கூடியதாகவே இருப்பதாக எல்லோரும் நினைப்போம். இதோ மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிக்கலாம். இடையேழு அன்றடர்த்து வெகுண்டு விலங்கல் உற படையால் ஆழி தட்ட பரமன் பரம்ஜோதி படையார் நீளம் மல்கும் வயல் சூழ் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் கண்ணபுரம் ஒன்று உடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ காயேன வாச்சா மனசேந்திரேர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி தமத்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழ்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்றேன் மாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.